என்னுடைய அன்புக்குரிய என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடு பேசுவதில் பேரானந்தம் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆற்றி தேற்றுவாராக, அணைத்து கொள்வாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு என்ன நாமத்தினாலே நீங்கள் எதனாலும் கேட்கணும். ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னோடு இரும், இயேசுவே என்னை பாதுகாத்து கொள்ளும், இயேசுவே எனக்கு இதை தாரும், இப்படின்னு நம்ம இயேசுவின் நாமத்தில் கேட்க 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 என்ன செய்வாராம்? அதை நான் செய்வேன். பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி கேட்க வேண்டுமா? எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். என்ன அழகான வார்த்தை! ஒவ்வொரு வார்த்தையும் மணி மணியாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். சும்மா இஷ்டம் போல் நமக்கு விருப்பமானதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் சித்தமா, அது பரிசுத்தமான வேண்டுதலா, சரியான வேண்டுதலா என்று பயபக்தியோடு நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? சங்கீதம் 124 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி கேட்கும் பொழுது என்ன நடக்குமா? நம்முடைய சகாயம் அல்லது உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து நமக்கு வருமா? கர்த்தருடைய நாமம் அது பெரிய நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், என்னெல்லாம் பாடுறோம் இல்லையா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த விதமாக கர்த்தருடைய நாமத்தில் சகாயம் உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். இயேசு என்றாலே பிசாசுக்கு பயம், ஓடி போவோம். பாருங்கள், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். என் நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அப்புறம் நியாயாதிபதிகள் 13:18 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இடத்துல இந்த சிம்சோனின் தகப்பன் கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் என்ன? அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், அது அதிசயம், அது அதிசயம். என்ன அருமையான நாமம் பார்த்தீங்களா? உங்களுடைய ஆண்டவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? அதிசயம். அதனால் இன்றைக்கு நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சந்தோஷமாக சொல்லுங்கள். நான் கண்ணீரில் இருக்கேன், எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் யோவான் 16ஆம் அதிகாரம் 24 என்ன சொல்லியிருக்கிறது? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதே தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேட்கணுமா? பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படி அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், இவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு கேட்கும் பொழுது கொடுக்கிறார். இன்னும் ஒரு அருமையான வசனம், அது உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். பாருங்கள், நீங்கள் நினைக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு விடுதலை தருவாரா, இந்த காரியம் எனக்கு நடக்குமா என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக வேண்டுகிறதுக்கும் விரும்புவதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ நம்ம கேட்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன வேணும் கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரத்தை கேட்காம ஒன்றும் நடக்காது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபம் பண்ணலாம். எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு அவர்கள் என்ன கேட்கிறார்களோ உம்முடைய சித்தத்தின்படி, உமக்கு பிரியமானபடி அவர்கள் கேட்கும் பொழுது அவைகளை, அப்படிப்பட்டவைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட்டி கொடும். விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடும். இப்பொழுது கொடும். அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்யும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பதில் தாரும் அப்பா. இப்பொழுது Lord, give them reply for all their needs, Master, all the requests, Master. வேண்டிக் கொள்கிற ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறபடியால் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.